அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நேற்று நம்ம செஞ்ச குலோப் ஜாமுன் தாங்க இது. சூப்பராக இருந்ததுங்க. சண்டே மார்னிங் இன்றைக்கி வந்து ரவா லட்டு செஞ்சுருந்தேன். ஏன்னா தம்பிங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதுக்கப்புறமா வந்து ஆனியன் பஜ்ஜியும் வாழைக்காய் பஜ்ஜியும் செஞ்சேங்க. அதுக்கப்புறம் மார்னிங் வந்து டிஃபனாக வந்து இட்லியும் குழம்பு, அதுக்கப்புறமா வந்து சிக்கனை வந்து கிரேவியாக வச்சுட்டோங்க. கொஞ்சம் மதியம் வேலை இருந்ததுனால வந்து விலாக் எதுவுமே எடுக்க முடியல. மல்லிகைப்பூ கட்டுறது, அப்புறம் துணிங்களை மடிக்கிறது, கொஞ்சம் வீடெல்லாம் சுத்தப்படுத்திட்டு இருந்தாங்க. ஏன்னா மார்னிங்லேருந்து கொஞ்சம் ஒரு மாதிரி அப்படி இப்படி போட்டு வச்சுருந்தோம். அது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஈவினிங் தான் வந்துட்டு எல்லாருமே பட்டாசெல்லாம் வெடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. நாம் வந்து சாமியை கும்பிட்டு வெடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாமியை கும்பிட்டு தான் வந்தேங்க. நம்ம இது தீபாவளிக்கு செஞ்ச பலகாரங்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சு சாமி முன்னாடி வச்சு சாமியை நல்லபடியாக கும்பிட்டு முடிச்சாச்சு விளக்கேற்றி. அதுக்கப்புறம் தான் நம்மளும் வந்துட்டு தீபாவளிக்கு ஒரு நாளாவது வெளியில் போய் ஒரு பட்டாசை வெடிச்சிட்டு வந்துருவோன்ட்டு நானும் போய் பட்டாசை கொளுத்துனேங்க. ஆனால் அது வெடிக்கவே இல்லை. அப்படியே அமர்ந்து போச்சு. இது மாதிரி ஏதாவது உங்களுக்கு இது நடந்ததுன்னா சொல்லுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். நான் வெடிச்சிட்டு வந்து உட்காந்துட்டேன். அவ்வளோதான், வெடிக்கவே இல்லைன்னு. அப்புறம் பசங்களும் சார் தான் வெடிச்சிட்டு இருந்தாங்க. இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தீபாவளி எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.